புரட்டாசி சாட்டர்டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? யூசுவலி 2வது சனிக்கிழமை கும்பிடுவோம். பட் இந்த முறை பேக் டு பேக் ஒர்க் இருந்தனால 3வது சனிக்கிழமை பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நாள் முன்னாடியே போய் வெஜ்ஜீஸு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நான் முன்னாடி நாளே காய் கட் பண்ணி வச்சுட்டு சாட்டர்டே மார்னிங் சமைக்கிறது அந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேங்க. ஸோ காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அண்ட் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு குழம்பு, ரசம் 2த்தையும் தாளித்து ரெடி பண்ணி கொதிக்க விட்டுருவேன். அந்த கொதிக்கிற கேப்பில் சைடில் வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன். நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருவேன். ஸோ சைடில் கொஞ்சமாக குக்கரில் விசில் விடாமல் வெஜ்ஜீஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துட்டு, அது குக் ஆகிறதுக்குள்ளே சைடில் வானலில் வச்சு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பொரியலுக்கு ரெடி பண்ணிடுவேன். பொரியல், குழம்பு, ரசம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாழைக்காய் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது எப்பவும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஸோ வாழைக்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே வடைக்கு மாவு அரைச்சிருவேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் வந்து பாயாசமும் ரெடி பண்ணிடுவேன். பாயாசம் எப்போ பண்ணாலும் ஜவ்வரிசி போட்டு சேமியா போட்டு பண்ணுற பாயாசம் தான் குட்டீஸ்க்கு ரொம்ப எங்கள் வீட்டில் பிடிக்கும். பாயாசம் எப்போ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசியை குக்கரில் விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல பாலை வந்து லைக் 1 லிட்டர் பால் எடுத்தோம் அப்படின்னா 3/4 லிட்டர் வர வரைக்கும் கொதிக்க விடுவேன். ஸோ அப்போ இன்னும் க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா, சைடில் 3 வடை மட்டும் போட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும் என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். எந்த பூஜை அப்படி வீட்டில் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ராவாக தான் பிரசாதம் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி சைடில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, இந்தியன் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு வந்து சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் அதே மாதிரி எல்லாம் பேக் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வடை, அப்பளம் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி ஓகே இது போதும் அப்படின்ற மாதிரி இதை மட்டும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு.